ஹாய், திஸ் இஸ் ஹரி. வெல்கம் டு மை சேனல் ஹரி ரோட் ரைடர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம பைக் எடுக்க போகிறோம்னு சொல்லியிருந்தால அந்த பைக்கோட சின்ன அப்டேட்காக தான் வந்திருக்கேன். என்னென்னா நான் இந்த வீடியோவில் நம்ம என்ன பிராண்டில் பைக் எடுக்க போகிறோம்னு சொல்லி ரிவீல் பண்ண போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஃபஸ்ட்டு வீடியோவிலே சொல்லியிருப்பேன், எனக்கு ஃபஸ்ட்டு அந்த பிராண்டில் பைக் எடுக்கணுன்னு தான் ஆசை. ஆனால் அந்த டைமில் அந்த பிராண்டில் நிறையா நெகட்டிவான ரிவ்யூஸ் இருந்தனால அந்த பைக் நம்ம அந்த டைம் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் தான் நம்ம Yamaha R15 இந்த பைக் நம்ம எடுத்தோம். இந்த பைக் நான் எடுத்ததுக்கப்புறம் நிறைய லாங் ட்ரைவ் போயிட்டேன். இப்போ நம்ம அப்கிரேட் பண்ணலாம் அப்படின்ற டைமில் தான் நம்ம வேறு பைக் சரி என்ன எடுப்போம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் சரி ஓகே நம்ம அந்த பிராண்ட் பார்ப்போம், செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மாவும் ஒரு டைம் போயிருந்தோம் அந்த ஷோரூமுக்கு. அவினாஷியில் இருக்க ஷோரூம் தான் நம்ம போயிருந்தோம். நான் அப்போ அம்மாட்ட கேட்டேன், இந்த பைக் ஓகேவா, நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டோன்னே அவங்களும் ஓகேன்ற மாதிரி தான் சொன்னாங்க. நம்ம சரி ஓகே நம்ம வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் யோசிச்சு டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு ஒரு 1 or 2 வீக்ஸ் நான் வெயிட் பண்ணேன். அப்போது ஓகே நம்ம எடுத்துடலாம் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாக செட் பண்ணிவிட்டு நான் அதுக்கப்புறம் ஷோரூம் கால் பண்ணேன், இந்த மாதிரி டெஸ்ட் ட்ரைவ் பண்ண வரேன் அப்படின்னு சொன்னேன். அவங்களும் வாங்க என்னைக்கு வரீங்க எல்லாம் கேட்டாங்க. நம்ம டீட்டெயில்ஸ்லாம் சொன்னோம். அதுக்கப்புறம் அவங்க வர சொல்லிட்டாங்க. நம்ம போயிட்டு நம்ம போகும்போதே பைக் ரெடியாக இருந்துச்சு. நம்ம பைக் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணால் நான் கொஞ்ச நேரம் ஓட்டினேன். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடு அந்த பைக். Yamahaவோட அந்த பைக் கொஞ்சம் பவர் ஜாஸ்தி. எனக்கு ஓட்டும் போதே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டேன் நான். சரி ஓகே நம்ம இந்த பைக் எடுத்துடலான்ற மாதிரி டிசைட் பண்ணிட்டேன். அப்போ புதுசாக இந்தியாவில் இன்னொரு பைக் லான்ச் பண்ணுறாங்க. அப்போ தான் அந்த பிராண்டில் அந்த பைக் அங்கே டெஸ்ட் ட்ரைவ் வச்சுருந்தாங்க. அதுவும் டாப் வேரியண்ட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ நம்மகிட்ட கேட்டாங்க, இந்த பைக் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பைக் எடுத்தேன். எனக்கு அதில் உட்காரும் போதே ஒரு பயங்கரமான ஃபீல். ஏன்னா அந்த பைக் கொஞ்சம் நல்ல டாலான பைக்கு, கொஞ்சம் பயங்கரமான பவர்ஃபுல்லான பைக் அது. அந்த பைக்கில் உட்காரும் போதே எனக்கு பயங்கரமான ஃபீல், ஏதோ ஒரு குதிரையில் உட்கார்ற மாதிரி இருந்துச்சு அந்த பைக்கு. அதுக்கப்புறம் நான் அந்த பைக்கு ஒரு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணேன். அப்போ பயங்கரமான ஃபீல் அந்த பைக். எனக்கு ஒரு டபுள் மைண்ட் ஆகிடுச்சு, நம்ம இதில் ரெண்டில் எந்த பைக் நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸும் பெருசாக கிடையாது. ஒரு 60,000 70,000 தான் ரெண்டு பைக்ஸ்க்குமே டிஃப்ரெண்ட்டு. ஸோ எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. ஸோ நான் வீட்டுக்கு போயிட்டு சரி யோசிச்சு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு போயிட்டு நான் கொஞ்ச நாள் யோசித்தேன். அதுக்கப்புறம் நான் ஷோரூமுக்கு கால் பண்ணிட்டு நிறைய ஷோரூம் போனேன். இப்போ லான்ச் ஆகிற மாதிரி இருந்த வண்டி நான் புக் பண்ணிட்டேன். அந்த பைக் வர்றதுக்கு ஒரு 20 days மேலே ஆகும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம 20 days வெயிட் பண்ணோம். ஸோ இன்றைக்கி அந்த பைக் அன்லோட் பண்ணுறாங்க. நம்ம அதுக்காக தான் இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ தெரியல அன்லோட் பண்ணி முடிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா அவங்க ஒரு டைம் வர சொல்லியிருந்தாங்க. நம்ம கொஞ்சம் வேலையாக இருந்தனால அந்த டைம் போக முடியல. இருந்தாலும் நம்ம போயிட்டுருக்கோம். மேபி அதை அன்லோட் பண்ணல அப்படின்னா நான் அது ஒரு வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ண பார்க்குறேன். இப்போவும் கொஞ்சம் நெகட்டிவான ரிவ்யூஸ் இருக்குது அந்த பைக்குக்கு. இருந்தாலும் எனக்கு அந்த பைக் எடுக்கணுன்றது ரொம்ப நாள் ஆசை. அதனால தான் நான் அந்த பைக் எடுக்கிறேன். அது இல்லாமல் அந்த பைக்கில் தான் எனக்கு நிறைய ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஒரு புது வண்டி எடுத்து அந்த பைக்கில் நம்ம ஃபுல்லாக எல்லா ஊரும் சுற்றணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை இப்போது. அதுவும் இல்லாமல் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் அந்த வண்டி ரோட்டில் போச்சு அப்படின்னா எனக்கு அந்த வண்டி எடுக்கணும்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கேன் இப்போ. அதனால தான் நம்ம அந்த வண்டி எடுக்கிறோம். இன்றைக்கி அன்லோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னும் ஒரு 1 or 2 daysல நம்ம பைக் டெலிவரி எடுத்துடலாம். ஸோ பார்ப்போம், சீக்கிரமாக நம்ம கையில் வந்துடும் நினைக்கிறேன். வந்ததுக்கப்புறம் நிறையா பிளான்ஸ் இருக்குது. இப்போவே நிறைய சப்ஸ்கிரைப்ஸை மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணிட்டேன். நிறைய பேர் கொஞ்சம் தூரமாக இருக்காங்க, இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பைக் வந்ததுக்கப்புறம் தான் நான் ஒருத்தங்களா பார்க்கறதுக்கு போகிறேன். கோயம்புத்தூரில் இருக்கவங்கெல்லாம் கொஞ்சம் கெஸ் பண்ணியிருப்பீங்க இந்த ரோட்டில் போனால் எந்த ஷோரூம் போவாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த லைனில் ஒரே ஷோரூம் தான் இருக்குது. அதுவும் பைக்கோட ஷோரூம் ஒன்று தான் இருக்குது. எல்லா பாய்ஸுக்குமே ஒரு ஃபேவரட்டான ஒரு பிராண்டு. இந்த வழியாக வர்றவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த வழியாக என்ன பிராண்ட் இருக்குது, என்ன பைக்கோட பிராண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ பார்ப்போம் எவ்வளோ பேர் நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு.
மேபி இங்கேருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் இருக்கும் ஷோரூம்க்கு. ஸோ பார்ப்போம். அன்லோட் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்ப்போம், நமக்கு லக் இருந்துச்சு அப்படின்னா அன்லோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம லக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அன்லோட் பண்ணிட்டாங்களா இல்லையான்றது போய் பார்த்தா தான் தெரியும். இன்னும் வந்து ஒரு 100 மீட்டர்ஸ் இருக்கு. ஓ சூப்பர், இன்னும் வந்து பைக் அன்லோட் பண்ணல. ஸோ நம்ம பார்ப்போம். இங்கேருந்து பார்க்கும்போதே எனக்கு வந்து அந்த ட்ரக் அங்கே நிற்கிறது தெரியுது. நம்ம பைக்கும் அதில் ஏதோ ஒரு பைக் தான் நம்மளோட பைக். ஓ மை காட், இப்போ தான் வந்து அதை அன்லோட் பண்ணுறாங்க. அன்லோட் பண்ணிட்டுருக்காங்க இப்போ தான் பாருங்கள். நேராக இப்போ தான் அன்லோட் பண்ணுறாங்க அந்த பைக்ஸை. இதுதான் ஷோரூம். நம்ம இங்கே தான் பைக் எடுக்க போகிறோம். சரி, இப்போ நம்ம அவங்க எப்படி அன்லோட் பண்ணுறாங்கன்னு சொல்லி போய் பார்ப்போம். நம்ம வந்து பைக் சேஃபாக அன்லோட் பண்ணியாச்சு. நம்ம இன்னும் 1 or 2 டேஸில் வந்து பைக் டெலிவரி எடுத்துருவோம். அதுக்கு நடுவில் வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னென்னா வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் அந்த விஷயம் நடந்ததுனால நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். என்னென்னா வந்து இன்னும் ஒரு 2 டேஸ் வெயிட் பண்ணோம்ல, அதனால வந்து என்னால் அந்த எக்ஸைட்மெண்ட் தாங்க முடியல. ஸோ நான் வந்து அந்த அண்ணாட்ட கேட்டேன், ஆனால் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரவா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் அங்கே ரெடியாக இருந்துச்சு. ஸோ நான் வந்து கேட்டேன், இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் போயிட்டு வரவா அப்படின்னு கேட்டேன். சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுற வெஹிக்கிள்ஸ்லாம் வந்து ரொம்ப லாங்காக ஓட்ட விட மாட்டாங்க. அவங்க ஒரு டிஸ்டன்ஸ் வச்சிருப்பாங்க, அவ்வளோ தூரம் தான் ஓட்டணும். அதை தாண்டி நம்மளை ஓட்ட விட மாட்டாங்க. அப்போ நான் கேட்டேன், அண்ணா நான் கொஞ்சம் லாங்காக போயிட்டு வரவா அப்படின்னு கேட்டேன். சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லாங்காக போகிறக்கே விட மாட்டாங்க. அப்போது நான் கேட்டேன், நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடட்டுமா அப்படின்னு கேட்டேன். போயிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. மேபி அவங்க நினச்சிருப்பாங்க என் வீடு ரொம்ப பக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்போ நான் சொன்னேன், ஒரு என் வீடு 6 கிலோமீட்டர்ஸ் பக்கம் இருக்கும், பரவாயில்லையா நான் போயிட்டு வந்துடுவா அப்படின்னு கேட்டேன். போயிட்டு வாங்க, ப்ராப்ளம் இல்லை அப்படின்ட்டாங்க. அப்போது அவங்க நேராக போய் பைக் பார்த்தாங்க, ஃபியூயல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி. ஃபியூயல் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அப்போது ஃபியூயல் போட்டு கொடுத்துட்டு சரி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் எனக்கு அந்த விஷயம் சூப்பராக இருந்துச்சு. அந்த மாதிரி அவங்க பண்ணுவாங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்மளோட வண்டி வந்து அங்கே இருந்துச்சு. அதை வந்து அங்கே பார்க் பண்ணிட்டு இந்த டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் எடுத்துட்டு நான் வீடு வரைக்கும் ஓட்டிட்டு வந்தேன். பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு பயங்கர கூஸ் பம்ப்ஸாக இருந்துச்சு. ஏன்னா வந்து டாப் வேரியன்ட்ன்றனால வந்து பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக பயங்கரமாக இருந்துச்சு. அதோட கம்ஃபர்ட் வந்து வேற மாதிரி. கொஞ்சம் லேக் இருந்துச்சு. ஏன்னா மேபி டெஸ்ட் ட்ரைவ் பண்ணனால அது கொஞ்சம் நிறைய பேர் ஓட்டியிருப்பாங்களா அதனாலன்னு நினைக்கிறேன். பட் நியூ வெஹிக்கிள் அந்த மாதிரி இருக்காதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். பட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள் ஓட்டுறக்கு. ஸோ நான் வந்து வீட்டுக்கு வந்த வீட்டில் ஒரு காமெடியான ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னா வந்து நேராக வீட்டுக்கு வந்து அம்மா கால் பண்ணி நான் சொன்னேன் வண்டி வந்துடுச்சு கீழே அப்படின்னு. அவங்க கீழே ஃபாஸ்ட்டாக வந்துட்டு என்னடா இது என்னாச்சு அப்படின்னாங்க. ஏன்னா வந்து டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள்னால் வந்து ரொம்ப ஸ்க்ராச்சஸ்லாம் நிறையா இருக்கும்ல. ஸ்க்ராச்சஸ் இருக்கும், சின்னதாக கிராக் இருக்கும், அதெல்லாம் இருந்துச்சு அந்த பைக்கில். ஸோ அதை பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. என்னடா புது வெஹிக்கிள் இப்படி இருக்குது, என்னடா இது அப்படின்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லை இது வந்து டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிள், இது நார்மல் வண்டி கிடையாது. நம்ம வண்டி வந்து இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் வந்துடும் அப்படின்னா. ஓ சரி ஓகேடா. அதுக்கப்புறம் தான் அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனாங்க. அது வரைக்கும் அவங்க வந்து புது வண்டியாகவே நினச்சிட்டாங்க அதை. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்ச நேரம் ரவுண்ட் அடிச்சுட்டு சரி எப்படிலாம் இருக்குது, எப்படிலாம் பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறக்கா நிறையா ரவுண்ட் அடித்தேன். அதுக்கப்புறம் ஒரு 1 hour இருந்துச்சு வீட்டில் தான் வண்டி. அதுக்கப்புறம் நான் எடுத்துகிட்டு போய் ஷோரூமில் விட்டுட்டு நான் சொன்னேன், ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா, இந்த மாதிரி நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லி. அவங்ககிட்டலாம் ரொம்ப ஏன்னா அந்த மாதிரி ஷோரூமில் இருக்கவங்களுக்கு கொடுக்கணுன்னு அவசியமே கிடையாது. ஏன்னா அந்த மாதிரி கொடுக்கவும் மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொடுத்தது எனக்கு ரொம்ப ஹாப்பி. நான் ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட வண்டி எடுத்துகிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். இன்னும் ஒரு 2 days ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். இன்னும் ஒரு 2 days எப்படி போகுதுன்னு தெரியல. ரொம்ப ஸ்லோவாக போகும்னு நினைக்கிறேன்.
2 டேஸ்க்கு அப்புறம் நம்ம வண்டி எடுக்க போகிறோன்னு நினச்சாலே ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன் நான். ஸோ பார்ப்போம். ஸோ பிராண்ட் என்னன்னு சொல்லி நான் ஆல்ரெடி ரிவீல் பண்ணிட்டேன். அந்த பிராண்டில் எந்த வண்டியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்ப்போம். ஃபஸ்ட் வீடியோவே நல்ல ரீச் இருந்துச்சு. அதே மாதிரி செகண்ட் வீடியோக்கும் நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை vlog. நம்ம நெக்ஸ்ட் vlogல பார்ப்போம். ஓகே, பாய்.